வணக்கம். நான் இன்னைக்கு குக்கும்பர் இட்லி பண்ண போறேன். அது எப்படி பண்ணு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். நான் குக்கும்பர் இட்லி பண்றதுக்கு குக்கும்பர் எடுத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், உப்பு, தேங்காய், கொத்தமல்லி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், ஜீரகம், தோசை மாவு இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் குக்கும்பரை இந்த வாழைக்காய் சீவரதுல நான் சீவரேன். ஃபர்ஸ்ட் வாழைக்காய் சீவரதுல செவி தான் வச்சாச்சு. இப்படி இப்ப நான் மிக்சியில கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய், அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு 1-2 அதாவது ரொம்ப நைஸா இல்லாம அரைக்க போறேன். இப்ப மிக்சியில திரிச்சாச்சு. நான் இதை இப்ப ஒரு பவுல்ல போட போறேன். ஃபர்ஸ்ட் நான் குக்கும்பரை ஃபர்ஸ்ட் போடுறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய், பச்சை மிளகாய் அதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன், அதெல்லாம் போடுறேன். இதுக்கப்புறம் வேணுங்கிற கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்ப நான் இதுல தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டு கலக்கிறேன். ரெடி ஆட்டி இப்ப இதுக்கு தாளிச்சு கொட்டணும். இப்ப தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் கடுகு போடுறேன். கடுகு கொஞ்சம் வெடிக்கிறது. கடுகு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு போடுறேன். கடுகு, முந்திரி பருப்பு எல்லாம் சரியா எடுத்து இப்ப நான் இதை மாவுல நான் போட போறேன். இப்ப அடுப்புல இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன், அதுல தண்ணி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் காயட்டும். இப்ப நான் இட்லி தட்டுல மாவு எடுப்புறேன். இதை முதல்ல எண்ணெய் தடவி வைக்கேன். அதுக்கப்புறம் மாவு தண்ணி ஒட்டாம வரும். இது 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கணும். இட்லி வெந்துடுத்து. இப்ப நான் பிளேட்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். சூடான சுவையான குக்கும்பர் இட்லி ரெடி ஆயிட்டு, அது தொட்டுக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம் போட்டு சட்னி எடுத்திருக்கேன். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.